இன்றைக்கி நம்ம கத்திரிக்கோலோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செடியை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த செடி நான் ரொம்ப சின்ன பிளான்ட்டாக வாங்கினேன். இவ்வளோ பெருசு தான் இருந்தது வாங்கும் போது. பட் இப்போ வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நீளம் வளர்ந்துருக்குன்னு. கீழே வந்து தரையவே டச் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து கட் பண்ண வேண்டாம் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த செவுரு வந்து சன்லைட் வந்து பிளாக் பண்ணுறதுனால இங்கே வந்து சரியாக வளர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது வளர்ந்து போகிறதுக்கும் இடம் இல்லை. என்னால் இதுக்கு மேலேயும் அட்டாச் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாக தான் போகும் அதுக்கப்புறம். அதனால வந்துட்டு இந்த இடத்த வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதிலே வந்து நட்டு வைக்க போகிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது இதிலேருந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க க்ரோத்தெல்லாம் எடுத்து திரும்பி நம்ம அதில் வந்து நட்டு வைக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் பிளான்ட்டோடைய ஹெல்த்துக்காக நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, இதை நட்டு வச்சா திரும்பியும் வளர்ந்துடும். இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு 1 இயராக வளர்த்துட்ருக்கேன். இந்த பிளான்ட்டோடைய நேம் வந்து பெப்ரோமியா பெப்பர் ஸ்பாட். இது வந்து ஒரு இன்டோரில் வளர்க்கக்கூடிய ஹேங்கிங் பிளான்ட்.